உடனடியாக போலீஸ் சீருடைகளை வாங்குங்கள். போலீஸ் சீருடையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் ஊடுருவி வன்முறை செய்யுங்கள் என்று பாகிஸ்தானிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. পুলিশ ইউনিফর্ম কোনো মতো অ্যারেঞ্জ করে ওখানে গিয়ে একটা কোনো নাশকতার একটা மேற்கு வங்க அமைச்சர் உமேஷ் ராயின் மகனை காதல் வலையில் வீழ்த்தி கடத்தவும் முகமது அமீன் தோழி முயற்சி செய்திருக்கிறார். सीनियर मिनिस्टर जो हैं उनके बेटे को जब हनी ट्रैप और किडनैप करने की बात हो रही थी. இது ஒரு விதமான பிளாக்மெயில். இப்ப இந்த பிளாக்மெயில்ல தான் ஷேக் ஹசீனா விழுந்தாங்க. ஆனா மோடியை வீழ்த்த முடியாது. அதுதான் பிரச்சனை. அந்த மசோதா மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றப்பட்டு விட்டால் இங்க இருக்கிற இந்த மதமாற்ற சக்திகள் ஆடி போயிடும். இந்த அளவுக்கு அமெரிக்காவிட்ட யாரும் அக்ரிமெண்ட்டுக்கு இழுத்தடிச்சதே கிடையாது. மோடி தான் இழுத்தடிச்சிருக்காரு. டிஎம்கே ஓங்கி ஒரு குத்து விட்டுருக்காரு ராகுல் காந்தி. Ettapan is basically symbolic of the betrayal of the people of Tamil Nadu. Anybody who supports delimitation is betraying Tamil Nadu. தமிழ்நாடு வரைக்கும் மாமல்லபுரத்துல பேசின ராகுல் காந்தி மேகேதாட்டு அணை விவகாரம் பற்றி எதுவுமே பேசல. ஆனா இவங்க காங்கிரஸ் கட்சியோட நண்பனா இருப்பாங்க, காங்கிரஸ் முதல்வருக்கு எதிரியாக இருப்பார்கள். டி.கே. சிவகுமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். விஜய் இரிட்டேட் ஆகி இருக்கிறார். அதனால்தான் ராகுல் காந்தியை பார்க்க விஜயும் முயற்சி செய்யவில்லை, விஜயை பார்க்க ராகுலும் முயற்சி செய்யவில்லை. இந்த காவிரி நீரை திறந்து விடுகிற பொறுப்பே கர்நாடகத்திடம் இருக்கக்கூடாது என்பதாக பிரேயரை உச்சநீதிமன்றத்திடம் தமிழக அரசு வைக்க வேண்டும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் போது ஒரு பெரும் சதி நடக்க இருந்ததாக கூறப்படுகிறது. வணக்கம் நண்பர்களே. டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சிகள் போராட்டம் நடத்திய போது ஒரு மிகப்பெரிய சதி அரங்கேற இருந்ததை தற்போது போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் போலீஸ் சீருடையில் ஊடுருவி மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த சதி திட்டம் தீட்டியிருந்ததாக ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் முகமது ஹமீம் மண்டல் என்பவர் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து கரப்பான் பூச்சிகள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடத்திய போராட்டத்தில் வன்முறை நடந்தது. இது நம் எல்லோருக்கும் தெரியும். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த டெல்லி போலீசார் சுமார் 2500க்கும் மேற்பட்ட ரவுடிகள் பேரணியில் ஊடுருவினர், அவர்களால் தான் மிகப்பெரிய வன்முறை வெடித்தது என்றனர். இந்த சூழ்நிலையில் மேற்கு வங்க மாநிலம் புர்பா பர்தமான் பகுதியில் பாகிஸ்தானின் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த முகமது ஹமீம் மண்டல் என்பவரை மாநில சிறப்பு அதிரடி போலீசார் ஜூலை 31 கைது செய்தனர். அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட அவரது 22 வயது தோழி அர்பிதா சர்க்காரும் கைது செய்யப்பட்டார். இந்த அர்பிதா சர்க்கார் ஜார்க்கண்ட் மாநிலம் சாஹிப்கஞ்ச் என்கிற மாவட்டத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களது கைது குறித்து மேற்கு வங்க சிறப்பு அதிரடிப்படையினுடைய ஐஜி கௌரவ் சர்மா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். கொல்கத்தா அருகே ஹவுராவில் முகமது ஹமீம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கிறார். அங்கே கடந்த 10 மாதங்களாக 8 பேர் ஷிப்ட் முறையில் பணியாற்றி வந்துள்ளனர். அந்த வீட்டில் பிரிண்டிங் மற்றும் பார்கோடு பணிகள் நடைபெற்று வந்தன. என்ன வகையான பிரிண்டிங், பார்கோடு என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. பாகிஸ்தானில் இருந்து அபீர் ஜாட், உமைர், ராணா, ஹமத் ஆகியோர் ஹமீம் மண்டலுக்கு அவ்வப்போது உத்தரவு பிறப்பித்து வந்துள்ளனர். அந்த உத்தரவுகளின்படி ஹமீம் செயல்பட்டு இருக்கிறார். वो लोग मल्टीपल पोर्टल से इन लोगों से बात कर रहे थे, जिसमें व्हाट्सएप भी था, इंस्टाग्राम तो था ही, इसमें टेलीग्राम था, इसके अंदर एलिमेंट एक्स है, सेशंस है. तो इन सब पोर्टल से ये इंस्ट्रक्शंस हमीम को आ रहे थे और हमीम को ये भी बार बार बोला जा रहा था इन सब एक्टिविटीज के लिए कुछ और लड़कों को इंगेज करना, कुछ और लड़कों को इसमें इन्वॉल्व करना, इसमें नेटवर्क बनाना. इट्स अ गैंग विच ऑपरेट्स आउट ऑफ पाकिस्तान और it is known to have very close linkages to some terrorist organizations and the intelligence organizations over there, ISI and all. ऐसे और भी हमीम பிரிட்டன் மற்றும் மெக்சிகோவை சேர்ந்த சிம் கார்டுகள் மூலம் அவர்களை ஹமீம் தொடர்பு கொண்டிருக்கிறார். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம் நடைபெற்ற போது பாகிஸ்தானில் இருந்து ஹமீமுக்கு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உடனடியாக போலீஸ் சீருடைகளை வாங்குங்கள், போலீஸ் சீருடையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் ஊடுருவி வன்முறை செய்யுங்கள், இதற்காக ஆண்கள் பெண்கள் அடங்கிய பெரும் குழு ஒன்றை உருவாக்குங்கள்
என்று பாகிஸ்தானிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. আমরা দেখলাম কি কমিউনিকেশন প্যাটার্ন মধ্যে আমরা জানতে পারলাম কি হামিম মন্ডলকে টাস্ক দেওয়া হয়েছিল কি ওনার কিছু মুভমেন্টস স্টাডি করতে। দিল্লিতে যে আমাদের যে যন্তর মন্তরে যে রিসেন্টলি স্টুডেন্ট প্রোটেস্ট হলো সেখানে দে ওয়ার আস্কিং হিম কি ও পুলিশ ইউনিফর্ম কোনো মতো অ্যারেঞ্জ করে ওখানে গিয়ে একটা কোনো নাশকতার একটা প্ল্যানিং ছিল, কোনো একটা ডিস্টারবেন্স ক্রিয়েট করার প্ল্যানিং ছিল। இந்த விவகாரம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறோம். ஹமீமின் பின்னணி தெரிந்தே அவருக்கு உடந்தையாக अर्पिता सरकार செயல்பட்டு இருக்கிறார். और अर्पिता सरकार का उस टाइम पे हमें एक पूरा कम्युनिकेशन पैटर्न मिला है उन सब हैंडल्स के साथ जो पाकिस्तान से ऑपरेट कर रहे थे। इसमें इनकी मतलब इनका प्रॉपरली कम्युनिकेशन हुआ है। अर्पिता सरकार वाज कंप्लीटली अवेयर ऑफ व्हाटएवर वाज शी वाज डूइंग। ஹமீமின் உத்தரவின் பேரில் மேற்கு வங்கத்தின் பிரபல அரசியல் தலைவர்களை अर्पिता வேவு பார்த்து வந்திருக்கிறார். குறிப்பாக முதல்வர் சுவேந்து அதிகாரி संबंधपट्ट தகவல்களை அவர் திரட்டி வந்திருக்கிறார். एक तो ये कि हमारे जो राज्य के ऑनरेबल चीफ मिनिस्टर हैं वो इनकी टारगेट लिस्ट में थे, तो उन हैंडल से बार बार एक कोशिश की जा रही थी इनको कम्युनिकेट करने की कि हमारे जो ऑनरेबल चीफ मिनिस्टर हैं उनका मूवमेंट पैटर्न, वो उनकी कोई अनगार्डेड मूवमेंट, इसको लेके इनको इंस्ट्रक्शंस दी जा रही थी कि वेरीफाई करें और बताएं और खबर दें। மேலும் மேற்கு வங்க அமைச்சர் உமேஷ் ராயின் மகனை காதல் வலையில் வீழ்த்தி கடத்தவும் முகமது அமீன் தோழி முயற்சி செய்திருக்கிறார். अर्पिता सरकार का इन्वॉल्वमेंट इसमें ऑलमोस्ट कंप्लीट है, क्योंकि जो एक हमने मैटर बताया जिसमें एक सीनियर मिनिस्टर जो हैं उनके बेटे को जब हनी ट्रैप और किडनैप करने की बात हो रही थी तो उसमें हमीम मंडल ने एंगेज किया था अर्पिता सरकार को। பாகிஸ்தானில் உள்ளவர்களுடன் அர்பிதாவும் அவ்வப்போது தகவல் பரிமாற்றத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். தற்போது ஹமீம் மற்றும் அர்பிதாவுடன் தொடர்புடைய அத்தனை பேரையும் தூக்குவதற்கு நாங்கள் தீவிரமாக வேட்டையாடி வருகிறோம் என்றார் ஐஜி கௌரவ் சர்மா. एक मतलब एक मेजर रेडिकलाइजेशन अटेम्प्ट तो इसमें है ही, क्योंकि पाकिस्तान के हैंडल्स इन्वॉल्व हैं तो डेफिनेटली मतलब एक सेबोटाज, मेजर सेबोटाज एंगल भी है। இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிய வருகிறது. திட்டவட்டமாக ஜந்தர் மந்தர் பகுதியில் நடந்த கரப்பான்பூச்சிகள் போராட்டத்தின் பின்னே வெளிநாட்டு சக்திகள், இந்திய தேசத்துக்கு எதிரான தேச விரோத சக்திகள் செயல்பட்டு வந்துள்ளன அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாத அமைப்பு, ஆயுதம் தாங்கிய அடிப்படைவாத அமைப்பு, அந்த அமைப்போட தொடர்பு கொண்டவர்கள் உள்ள இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கலவரத்தை அவங்க தூண்டி, வன்முறையை தூண்டி, அதன் மூலம் தேசம் முழுக்க இந்த கலவரத்தையை பற்ற வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். நல்ல வேளையாக அது விரைவாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. இல்லைன்னா அந்த பாகிஸ்தான் அடிப்படைவாதிகள் என்ன திட்டமிட்டு இருந்தார்களோ அது நிறைவேறி இருக்கும். இப்படி ஒவ்வொரு கோணத்துல பார்த்தாலும் வெளிநாட்டு சக்திகளுடைய ஊடுருவல் அதுல பளிச்சுன்னு தெரிகிறது. இப்ப இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அபிஜித் தீப்கே அவர் அமெரிக்காவிலிருந்து வந்து இறங்கியவர். அவர் சிஏஏ, ஜார்ஜ் சோரஸ் ஆகியோருடைய கைகூலி. அதே போல சௌரவ் தாஸ் குறித்து அபிஜித் ஐயர் கூறியிருக்கக்கூடிய கருத்துகள் மிக முக்கியமானவை. அபிஜித் ஐயர் என்ன கூறினார் அப்படிங்கறத நேற்றைய நம்முடைய காணொளியில நம்ம கொடுத்திருக்கோம். ஷார்ட்டா கூட வந்திருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். We don't know. His father was Nepali, not the name he's adopted, Das, because that's the adoptive father. But the actual father apparently was not an Indian citizen. Second is his sources of income. He lives in a huge house in GK1. You know, just when you enter GK1, those massive 1,000 square yard plots. This one, ground floor with a garden, easily between 9 to 10 lakhs a month. He doesn't have a full-time job. This coming from a fellow who failed the CLAT 3 times, the Central Law Aptitude Test. After that, he went and did journalism at Amity or something like that. It certainly behooves you to be a bit more transparent about your own sources of income and things like that. So who's funding you? You don't have a full-time job, but you're able to afford a house that costs 9 to 10 lakhs a month in rent. அதோட மட்டுமல்ல, நேற்றைக்கு டெல்லி ராஜகோபாலன் சௌரவ் தாஸ் பற்றி கூறிய ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப முக்கியமானது. ரத்னா சிங் என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய பேச்சாளருடன் இவர் தொடர்பு உண்டு. இருவருமே அதிகமாக அயல் நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக. இவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மந்திரி, எல்லாருக்கும் கிட்ட மனோஜ் சிசோடியா பிளஸ் நம்ம
அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெர்மன் அம்பாசிடரோட கிட்டக்க நெருக்கமாக இருக்கிற சௌரவ் தாஸ். சௌரவ் தாஸுக்கு வேலை வெட்டி ஒண்ணுமே கிடையாது. அவர் என்ன சம்பாதிக்கிறார், என்ன வேலை பார்க்கிறார் அப்படின்னா சௌரவ் தாஸுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனால் சௌரவ் தாஸ் டெல்லியில இருக்கிற ஒரு பெரிய பணக்கார ஏரியா, இப்ப மெட்ராஸ்னா போட் கிளப் ஏரியான்னு சொல்றோம்ல, அது போல டெல்லியில இருக்க மிகப்பெரிய பணக்கார ஏரியாவுக்கு பேரு கிரேட்டர் கைலாஷ் பேரு. அந்த கிரேட்டர் கைலாஷ்ல ஜிகேன்னு சொல்லுவாங்க. அந்த ஜிகேல அவர் தனி வீட்டுல இருக்கிறார். அந்த ஏரியால அந்த லெவல் ஆஃப் தனி வீட்டுக்குலாம் மினிமம் 8 to 10 lakhs வாங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு பெரிய பங்களால அவர் தங்குகிறார். தினந்தோறும் பார்ட்டி கொடுக்கிறார். எங்க இருந்து பணம் வருது? எப்படி அவரால் செலவழிக்க முடிகிறது? அவர் என்ன ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா, கம்பெனி வச்சு நடத்துறாரா, ஏதாவது பெரிய கம்பெனிக்கு அவர் என்ன எம்டியா? எங்க இருந்து இவ்வளவு காசு வருது? ஆக ஏதோ ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, குறிப்பா வெளிநாட்டு ஸ்பான்சர்ஸ். அவங்க இந்த டயத்துல அப்படியே இந்தியாவை நெருக்கணும்னு பாக்குறாங்க. இப்படி இறுக்கி பிடிக்கணும், இந்தியாவை நெருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு 2 ரீசன் இருக்கு அந்த வெளிநாட்டு சக்திகளுக்கு. ஒண்ணு, மத மாற்றத்துக்கான பணம் வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல மோடியினுடைய அரசு FCRA சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர இருக்கிறது. ஒருவேளை அந்த FCRA சட்ட திருத்த மசோதாவை மோடி அரசு வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டால் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவாத அமைப்புகளுக்கும் மதமாற்ற அமைப்புகளுக்கும் தங்கு தடை இல்லாமல் வரக்கூடிய அத்தனை பணமும் கண்காணிப்புக்கு கீழே வந்துடும். மத்திய அரசுடைய நேரடி கண்காணிப்பு கீழே வரும். மத்திய அரசு கண்காணிச்சு ஓகே பண்ணா மட்டும்தான் இந்த மதவாத அமைப்புகளுக்கு போயிச்சு. அப்படி ஓகே பண்ணேன்னா திரும்ப அதனுடைய சோர்ஸ் எதுவோ, எந்த கண்ட்ரியிலேருந்து அந்த பணம் அந்த இடத்துக்கு திரும்ப போயிடும், உள்ளே வராது. அந்த மசோதா மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றப்பட்டு விட்டால் இங்க இருக்கிற இந்த மதமாற்ற சக்திகள் ஆடி போயிடும். அதுக்கப்புறம் அவங்க நிதிக்கு உள்ளூர்ல தான் நிதியை திரட்டி ஆகும். இந்த டாலர்ல பணம் வராது, ஜெர்மன்ல இருந்தெல்லாம் பணம் வராது, அதே போல அரப் கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் பணம் வராது. திண்டாடி தெருவில் நிற்கணும். ஆனால் மோடி அநேகமாக இப்ப நடந்து கொண்டிருக்கிற மழைக்கால கூட்டத்தொடரிலேயே அந்த மசோதாவை நிறைவேற்றி விடுவார் போல தெரிகிறது. அதனால எப்படியாவது பெரிய அளவுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்கி மசோதாவை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை உருவாக்கிறார். எப்படியாவது உருவாக்கும். நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த வேலையை அந்நிய சக்திகளின் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பார்த்துக் கொள்வார். அந்நிய சக்தியின் ஏஜென்ட்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் வருகிறார். எந்த வெளிநாட்டுக்கு போகிறேன் என்பதை கூட அவர் மக்களிடம் சொல்லிக் கொண்டு செல்வதில்லை. அப்படி ஒரு தலைவர் நம்முடைய இந்திய பொது வாழ்க்கையில இப்பதான் பார்க்கிறோம். மக்களிடமே சொல்லிக் கொள்ளாமல் ஏதோ ஒரு தலைமறைவாக போயிட்டு வர்ற மாதிரி அடிக்கடி போய்விட்டு வருகிறார். அவர் எந்த கண்ட்ரியில இருக்கிறார் அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைவர்களுக்கே தெரிவதில்லை. ஒருவேளை தெரிந்தாலும் சொல்லுவதில்லை. அவர் தப்பான நோக்கங்களுக்காக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலைன்னா தெளிவா சொல்ல வேண்டியதானே எங்க போறாரு, எங்க வர்றாரு. ஏன் சொல்றதுக்கு யோசிக்கணும்? ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னாலே சந்தேகப்படுவதற்கு இடம் உண்டா இல்லையா? இந்த தடவை நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முதல் நாள் அவர் வெளிநாட்டிலிருந்து வந்து சேர்றாரு. வர்றது டர்க்கி ஏர்வேஸ்ல இறங்குறாரு. எதுக்கு துருக்கி ஏர்வேஸ்ல இறங்கணும்? துருக்கியே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட நாடு. காஷ்மீர் இஷ்யூல பாகிஸ்தானுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ட்ரோன்களை கொடுத்து உதவிய நாடு துருக்கி. ஆனா இவர் டர்க்கி ஏர்வேஸ்ல இறங்குறார் டெல்லி. அப்படின்னா ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்? சோ ராகுல் காந்தியினுடைய அந்த வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே சந்தேகத்துக்குரியவை. அது எல்லாமே ஆய்வு செய்யப்பட வேண்டியவை, விசாரிக்கப்பட வேண்டியவை. இப்ப ராகுல் காந்தி இப்படி அப்படின்னா இன்னொரு பக்கம் மற்ற வெளிநாட்டு சக்திகள். இப்ப சௌரவ் தாஸ் இங்க இருந்த பணம் கொட்டுது, அபிஜித் திப்கே இங்க இருந்த பணம் வருது, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. சோ இது முதல் ரீசன் நான் சொல்லி முடிச்சிட்டேன்.
FCRA மசோதாவை தாக்கல் செய்ய விடாமல் தடுப்பது, இல்லாட்டி அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அதை தோற்கடிப்பு. இது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக உடன்படிக்கை இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. எப்போதுமே அமெரிக்காவுடன் எந்த நாடு ஒப்பந்தம் போட்டாலும் சரி, அந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு சாதகமானதாக மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது ஒன் சைடட் அக்ரிமெண்டா தான் இருக்கும். இன்னொரு கண்ட்ரி இருக்கே, அதனுடைய நலன், அதை பற்றி யாரும் மூச்சு விடக்கூடாது, பேசக்கூடாது. சோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு 2 பார்ட்டி இருக்காங்கன்னா பலன்கள் இந்த 2 பார்ட்டிக்கும் சமமா போகணும் அப்படிங்கறதுல எப்போதுமே அமெரிக்கா நம்பிக்கை வைத்தது கிடையாது. பலன் முழுக்க தனக்கு கிடைக்கணும், இன்னொரு நாடு தனக்கு அடிமை போல இருக்க வேண்டும். சோ அக்ரிமெண்ட்ல அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. நீட்டின இடத்துல அந்த நாடு கையெழுத்து போடும். ஆனால் அப்படி கையெழுத்து போடுவதற்கு அண்மை காலத்தில் மறுத்த ஒரே நாடு இந்தியா. அப்படி மறுத்த ஒரே தலைவர் மோடி. அதனால்தான் மோடியை ட்ரம்புக்கு பிடிக்கல. அந்த காரணத்தினால்தான் இப்போ வரைக்கும் இந்தோ அமெரிக்கன் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ் ஆகாம இழுபறியாவே போயிட்டு இருக்கு. இன்னும் முடிவுக்கே வரல. இந்த அளவுக்கு அமெரிக்காவிட்ட யாரும் அக்ரிமெண்ட்டுக்கு இழுத்தடிச்சதே கிடையாது. மோடி தான் இழுத்தடிச்சிருக்க. அதனால்தான் ட்ரம்ப் மோடிய டஃப் மேன் என்று சொல்லுகிறார், கில்லர் என்று சொல்லுகிறார். Very tough negotiator. He's one of the toughest, actually. So you look at this man. I'll give you a lesson. He's the most beautiful looking man. He looks so nice. He's like an angel. But actually, he's as tough as he's a killer. I don't want to. He's a killer. He's as tough as they come. But he looks so good. So he gets you by surprise. But there's few people like this. People say he's such a nice man. I said no, he's very tough. He's a tough trader. And he loves the Indian people, but he also loves the USA. We had அப்படிங்கிறப்போ இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடிய, ஒரு கம்பல்ஷனை உருவாக்குது. இங்க பாருங்க, புதுசா பெரும் பெரும் தலைவலிகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னால நாங்க தான் இருக்கோம். உங்க கண்ட்ரியுடைய தலைநகர்ல ஜந்தர் மந்தர் பகுதியில என்னைக்கு கலவரம் வெடிக்கும், எப்ப கலவரம் வெடிக்கும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். கலவரம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாலே அமெரிக்கன் எம்பசியில எங்க ஸ்டாஃபுக்கு நாங்க சுற்றறிக்கையே கொடுத்திருக்கோம். இந்த 2 நாள் மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும், எல்லாம் பாதுகாப்பா இருங்கன்னு அந்த அளவுக்கு தெரியும். ஓப்பனாவே நாங்க சர்க்குலர் விடுறோம், பாத்துக்க. சோ இந்த தலைவலியெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் நீங்க நிம்மதியா பிரச்சனை இல்லாமல் ஆட்சி செய்யணும்னா இந்த US அக்ரிமெண்ட்ல நாங்க சொல்ற விதமான ஷரத்துக்களை சேர்க்கணும். நாங்க நீட்டின இடத்துல நீங்க கையெழுத்து போடணும். இப்படி ஒரு கம்பல்ஷன் இந்தியாவுக்குள்ள இல்லைன்னா அங்கங்க எப்ப பார்த்தாலும் கலவரம் வெடிச்சுட்டு இருக்கும். உங்களுக்கு தலை வெடிச்சிடும். வெறும் இந்த கலவரத்தை தான் கவனிக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய நீங்க நாட்டை கவனிக்கவே முடியாது. அப்படி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டு. இது ஒரு விதமான பிளாக்மெயில். இப்ப இந்த பிளாக்மெயில்ல தான் ஷேக் ஹசீனா விழுந்தாங்க. ஆனா மோடியை வீழ்த்த முடியல. அதுதான் பிரச்சனை. அப்போ இதை சம்மரைஸ் பண்ணா 2 ரீசன்ஸ். ஒன்னு, FCRA மசோதாவை தாக்கல் செய்ய விடாமல் தடுப்பது. 2, இந்தோ அமெரிக்கன் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை தங்களுக்கு சாதகமான அக்ரிமெண்ட்டை ஆக்கி நீட்டின இடத்துல மோடியின் கையெழுத்தை பெறுவது. இந்த 2 நோக்கங்களுக்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு சக்திகளால் திட்டமிடப்பட்ட சதிதான் இந்த ஜந்தர் மந்தர் பகுதியில கரப்பான் பூச்சிகளால் நடத்தப்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்துல தேச விரோத சக்திகள் என்னென்ன ஈடுபட்டன அப்படிங்கிறது இப்போது வெளிச்சத்துக்கு வர தொடங்கி இருக்கிறது. அதுல ஒரு உச்சகட்டமான வெளிப்பாடுதான் இப்ப பாகிஸ்தானுடைய ஜெய்ஷ் முகமதுடைய ஹேண்ட் இதுல இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேகேதாட்டு விவகாரத்தை தொடர்ந்து பல ட்விஸ்டுகள் ஏற்பட்டுள்ளனவே. இந்த மேகேதாட்டு விவகாரம் வந்தாலும் வந்தது. அது தமிழகத்துக்குள்ள கட்சிகளுக்கு இடையிலான ஈக்குவேஷன்ஸையே மாத்திட்டு இருக்கு. இப்ப திருவாளர் ராகுல் காந்தி இளவரசர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருந்தார். மாமல்லபுரத்துல நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அது என்ன நிகழ்ச்சினா, காங்கிரசுடைய மாவட்ட தலைவர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறை. அதுல பேசின ராகுல் காந்தி
அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அரசமைப்பு சாசன சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கும் கட்சியை நவீன கால எட்டப்பன் என்றே கருத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். There is an attempt by the BJP to do delimitation. Delimitation is designed to disenfranchise, to take away power from the people of Tamil Nadu. This is a BJP conspiracy. There was a historical character in Tamil Nadu called Ettappan. Ettappan is basically symbolic of the betrayal of the people of Tamil Nadu. Anybody who supports delimitation is betraying Tamil Nadu, is betraying the future of Tamil Nadu, is allowing the RSS and BJP to attack the people of Tamil Nadu and the future of Tamil Nadu, and is a attack. இத ராகுல் காந்தி எந்த கான்டெக்ட்ல சொல்றார்? மோடி அரசால கொண்டு வரப்பட உள்ள மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை திமுக ஆதரிக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒத்து போகிற, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சி 21ஆம் நூற்றாண்டின் எட்டப்பன் என்று பொருள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார். இது ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு. டிஎம்கே ஓங்கி ஒரு குத்து விட்டுருக்கார் ராகுல் காந்தி. அதாவது மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது. அதுக்கு துணை போகக்கூடிய டிஎம்கே நவீன கால எட்டப்பன் அப்படின்னு தெளிவாக சொல்லி இருக்கிறார். உடனே அதற்கு பதிலடியாக தயாநிதி மாறன் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, யார் உண்மையிலே எட்டப்பன்? அது நீங்க தான். பதவி ஆசைக்காக, வெறும் அமைச்சர்கள் பதவிக்காக நம்பிக்கையை பேரம் பேசிய நச்சு பாம்புகள் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் விளாசி எறிந்திருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வரைக்கும் வந்து மாமல்லபுரத்துல பேசின ராகுல் காந்தி மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னாரே ஒழிய மேகேதாட்டு அணை விவகாரம் பற்றி எதுவுமே பேசல. மேகேதாட்டில் அணை கட்டுவது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் என்று அவர் கூறவே இல்லை. கரெக்டா சொல்றாருன்னா, மேகேதாட்டு பற்றி முழுமையாக அவர் மௌனம் சாதித்தார். தமிழக வரைக்கும் வந்த ராகுல் காந்தி மேகேதாட்டை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே சொல்லல. வெறும் பில்லை பற்றி மட்டும் பேசி விட்டு போனார். அந்த பில்லை பற்றி பேசுறப்போ டிஎம்கேயை எட்டப்பன் என்று கூறினார். உண்மையான எட்டப்பன் நாங்கள் அல்ல, நீங்கள் என்று ராகுல் காந்திக்கு தயாநிதி மாறன் பதில் சொல்லி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில நயினார் நாகேந்திரன் மாணிக்கம் தாக்கூருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அது என்ன கேள்வி அப்படின்னா, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் கூறிய பிறகும் தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை திறந்து விடாமல் இழுத்தடித்த கர்நாடக காங்கிரசிடம் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி கேட்க தயாரா? மேகேதாட்டு அணையை கட்டியே தீருவோம் என பிடிவாதம் பிடிக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் அந்த திட்டத்தை கைவிடுமாறு மாணிக்கம் தாக்கூரால் கூற முடியுமா? தமிழகத்துக்கு வந்த ராகுல் காந்தி காவிரி பிரச்சனை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்ப சென்றிருக்கிறாரே, அது ஏன் என்கிற 3 முக்கியமான கேள்விகளை நேற்றைக்கு எக்ஸ் பதிவு மூலம் நயினார் நாகேந்திரன் கேள்வி கேட்டு இருக்கிறார். சோ இப்போ காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கும் இடையில இருக்கிற மோதல் முற்றி இருக்கிறது. முதல் முறையாக டிஎம்கேயை எட்டப்பன் என்று ராகுல் காந்தி கடுமை காட்டி இருக்கிறார். அப்படின்னா இப்ப காங்கிரசுக்கு டிஎம்கே இடையில திரும்ப கொஞ்சம் நெருக்க வருது, அது இதுன்னு ஆளாளு கள்ளி விட்டாங்கல்ல, அது எதுவும் இல்லை. அந்த உறவு முறிந்து விட்டது அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா டிஎம்கே இப்படி அவர் ஹிட் பண்ணி இருக்க மாட்டார் ராகுல். சோ இவற்றின் மூலமாக டிஎம்கேக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான உறவு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மத்தியில தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய நூதனமான வினோதமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, காங்கிரசுக்கு நண்பனாக இருப்பது டி.கே. சிவகுமாருக்கு எதிரியாக இருப்பது. ஆனால் டி.கே. சிவகுமார் கர்நாடகத்தின் காங்கிரஸ் முதல்வர். ஆனா இவங்க காங்கிரஸ் கட்சியோட நண்பனா இருப்பாங்க, காங்கிரஸ் முதல்வருக்கு எதிரியாக இருப்பார்கள்.
இந்த வினோதமான நிலைப்பாட்டை அமைச்சர் நிர்மல்குமார் வெளிப்படுத்தி இருக்கிறார். சென்னையில ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் நிர்மல்குமார் என்ன பேசினார்ங்கிறத பார்ப்போம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கும் இடையே நல்ல உறவு உள்ளது. விஜய்க்கு நல்ல பேர் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் 2 பேரும் கலந்து ஆலோசித்து செயல்படுகிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது காவிரியில் தண்ணீர் திறக்கக்கூடாது என அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி கர்நாடகத்துக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார். காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்பட்டால் ஜெயலலிதாவுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் என்று கருணாநிதி நினைத்தார். அதையேதான் திமுக இப்போதும் செய்கிறது. டி.கே. சிவகுமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவகுமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரிதான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுகிறது. திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். இவர்கள் இருவரும் இதே மாதிரிதான் கருணாநிதி காலத்திலே அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் அந்த அம்மாவிற்கு பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்பவும் செய்கிறது. கடந்த 30 ஆண்டுகளாக எல்லா வகையிலும் காவிரி விவகாரத்தில் பின்னடைவை ஏற்படுத்தியது திமுகவும் கருணாநிதியும் தான். கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவிரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தியது திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள். இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. காவிரி விவகாரத்தில் முதல்வரை நெருக்கடிக்குள்ளாக்கவும் விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தவும் திமுக நினைக்கிறது. ஆனால் அது தமிழக மக்களுக்கு பின்னடைவாக அமையும் என்பதை திமுக உணரவில்லை. தமிழக மக்கள் உரிமையை காக்க உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு திங்கட்கிழமை, அதாவது இன்றைக்கு மனு தாக்கல் செய்யும் என்று கூறினார் நிர்மல்குமார். சோ இப்போ தாவேகாவுக்கு காங்கிரசுக்கும் இடையிலான உறவே ஒரு விதமா ஷேக்கியா இருக்கு. காங்கிரஸ் தன்னுடைய அமைச்சரவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் விஜய். காங்கிரஸோடு உறவை பேணுகிறார் விஜய். ஆனால் காங்கிரஸை சேர்ந்த முதல்வரை தாவேகா எதிர்க்கிறது. தாவேகாவுடைய ஹைகமாண்ட் விஜயனுடைய சம்மதம் இல்லாமல் டி.கே. சிவகுமாரை அட்டாக் பண்ணி நிர்மல்குமார் பேசியிருக்க மாட்டார், பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் பெங்களூர் வர்றேன்னு விஜய் சொன்னப்போ சரின்னு சொன்ன டி.கே. சிவகுமார் திடீர்னு நீங்க வர வேண்டாம்னு சொன்னதுல விஜய் இரிட்டேட் ஆகி இருக்கிறார். அதனால்தான் ஆகஸ்ட் 1 ராகுல் காந்தி சென்னைக்கு மகாபலிபுரத்துக்கு வந்த நிலையிலும் ராகுல் காந்தியை பார்க்க விஜயும் முயற்சி செய்யவில்லை, விஜயை பார்க்க ராகுலும் முயற்சி செய்யவில்லை. அப்போ இந்த 2 கட்சிக்கு இடையில ஒரு விதமான முருகல் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அநேகமா டெல்லி ராஜகோபாலன் சொன்ன மாதிரி எதிர்காலத்துல காங்கிரஸை சேர்ந்த 5 எம்எல்ஏக்களையும் அப்படியே தாவேகா பெயர்த்து கொண்டு போகும். எனக்கு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு ஸ்ரீனிவாசன், அந்த 5 காங்கிரஸ்காரங்க தாவேகால சேர போறாங்க சார். அப்படி இல்லையா, இடைத்தேர்தல்கள் மற்றவற்றின் மூலமாக ஃபுல் மெஜாரிட்டி வந்ததும் முதல்ல காங்கிரஸை கழட்டி விட்டு. ஏன்னா காங்கிரஸ் எப்போதுமே அனுகூல சத்ருவாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. இதுக்கு முன்னால டிஎம்கேக்கு அப்படித்தான் இருந்தது. அதாவது காங்கிரஸினுடைய எவாலுவேஷனே எப்படி அப்படின்னா, முதல்ல அனுகூல சத்ருவா இருந்து அப்புறம் துரோகியாக மாறும். இப்ப தாவேகா விஷயத்துல அது அனுகூல சத்ருவாக இருக்க தொடங்கி இருக்கிறது. இனி எதிர்காலத்துல துரோகியாக மாறும். ஆனா அதுக்குள்ளே தாவேகா முழித்து கொண்டு விட்டது. இப்ப இந்த விஷயத்தை உணர்றதுக்கு டிஎம்கேக்கு இத்தனை காலம் தேவைப்பட்டது இல்லையா? ஆனால் தாவேகாவுக்கு சில மாதங்களே போதுமானதாக இருந்திருக்கிறது. அவங்க டக்குன்னு முழிச்சுக்கிட்டாங்க. அதை நிர்மல்குமார் போட்டு உடைத்து விட்டார். இப்ப நிர்மல்குமார் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறார்னா அதனுடைய பொருள் என்ன? கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்கள் மீது தமிழக முதல்வருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். நீங்க ஸ்டாலின் சொன்னபடி ஆடிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கறத போட்டுடைத்து இருக்கிறார். அந்த பிரஸ் மீட்லயே ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, டி.கே. சிவகுமார் தன்னுடைய பார்ட்டி ஹைகமாண்ட் சொன்னதையே கேட்காமல் செயல்பட்டவர்லாம் சொல்றார். பார்ட்டி ஹைகமாண்ட் என்ன, மல்லிகார்ஜுன கார்கே இல்லாட்டி அந்த கட்சியுடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தி, இவங்க சொன்னதையே அவர் கேட்கறது கிடையாது அப்படின்னு. அது ஆக்சுவலா இன்னொரு பார்ட்டியுடைய அஃபேர்.
அதெல்லாம் நிர்மல்குமார் அம்பலப்படுத்துகிறார். சோ கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸை அம்பலப்படுத்துகிற வேலையை தாவேகா தொடங்கி இருக்கிறது. அப்ப தாவேகாவுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு. இடைத்தேர்தலோ எதுவோ இந்த காங்கிரஸ் இல்லாமலேயே நம்மால ஜெயிக்க முடியும், நாம சந்திப்போம், பார்த்துக்கலாம். இப்ப இந்த சட்டப்பேரவை தேர்தலை மட்டும் என்ன கூட்டணியா வச்சு நின்னா 108 இடத்துல ஜெயிக்கல. அதே போல ஆட்சியை மக்களுக்கு ஏத்தபடியா ஆட்சி நடத்துறதா காட்டிட்டு வருகிற இடைத்தேர்தல் நாம் தனியாவே நின்று ஜெயித்து விட்டு போவோம். காங்கிரஸ் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி. இந்த டைரக்ஷனை நோக்கி தாவேகா பயணப்படுகிறது. சோ மொத்தத்துல மேகேதாட்டு அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் அரசியல் கருவியாக மாறி இருக்கிறது. கர்நாடகத்துல மேகேதாட்டுவை வச்சு ஒரு அரசியல், அங்க இருக்கிற கர்நாடக அரசியல்வாதிகள் அத்தனை பேர் காங்கிரஸா இருந்தாலும் சரிதான், பிஜேபியா இருந்தாலும் சரி, எல்லாரும் மேகேதாட்டை வச்சு அரசியல் பண்றாங்க. நேற்றைக்கு DK சிவகுமார் அழைத்த அனைத்து கட்சி கூட்டத்துல பிஜேபியின் எடியூரப்பாவும் கலந்து கொண்டு இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. டெல்லிக்கு DK சிவகுமார் வந்திருந்து அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை நடத்திய போது மத்திய அமைச்சரான பிரகலாத் ஜோஷி கர்நாடகத்தின் எம்பி என்கிற முறையில் கர்நாடக முதல்வரின் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இங்க என்னன்னா, இங்க இருக்கிற அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த மேகேதாட்டு விஷயத்தை தொடர்ந்து கட்சிகளுக்கு இடையிலான ஈக்குவேஷனே மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சியிலிருந்து விலகியோ இல்லாட்டி உரசல் நிலையிலேயோ போய்கொண்டு இருக்கின்றன. சோ மொத்தத்துல இந்த விதமான சிக்கலான அரசியல்ல என்னைக்கு மேகேதாட்டு விஷயத்துல விடிவு கிடைச்சு தமிழகத்து விவசாயிகளுக்கு என்றைக்கு நீதி கிடைக்கும்? அதுதான் நம்முடைய கேள்வி. காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற தமிழக விவசாயிகளின் கேள்வியும் அதுதான். நிர்மல்குமார் சொல்லி இருக்கிறார், அந்த கேள்விக்கான பதிலை உச்ச நீதிமன்றத்திடமிருந்து பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். உச்ச நீதிமன்றத்துக்கு போய் என்னைக்கு பெறுவது? டைம் ஃப்ரேமே கிடையாது. அது வாட்டில இழுத்துக்கிட்டே போகும். அது ஒரு மாமாங்கத்துக்கு போகும். கடைசியில ஏதோ ஒரு தீர்ப்பு அது நமக்கு சாதகமாகவே வருதுன்னு வச்சுப்போம். சாதகமாவே வந்தாலும் தண்ணீரை திறந்து விடுகிற பொறுப்பு கடைசியில கர்நாடகத்தை தான் இருக்கும். கடைசியில திறந்து விடுன்னு கர்நாடகத்தை சொல்லணும், மாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்கிற தமிழக அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணீரை திறந்து விடுகிற பொறுப்பையும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான ஸ்டாஃப், அதற்கான கட்டமைப்பு வசதிகள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளும் கூட்டாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும். சோ அந்த நீரை திறந்து விடுகிற பொறுப்பிலிருந்து கர்நாடகத்தை தள்ளி வைத்தால் மட்டுமே தமிழகத்துக்கு உரிய நீர் உரிய காலத்துல ஒழுங்கா கிடைக்கும். மற்றபடி எந்த விதமான தீர்ப்பு வந்தாலும் காவிரி நீரை திறந்து விடுகிற வேலை கர்நாடகத்திடம் இருக்கும் வரை தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவார்கள். அதுக்கு விமோச்சனமே இருக்காது. அதனால இந்த காவிரி நீரை திறந்து விடுகிற பொறுப்பே கர்நாடகத்திடம் இருக்கக்கூடாது என்பதாக பிரேயரை உச்ச நீதிமன்றத்திடம் தமிழக அரசு வைக்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.